அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதிபதி வழங்கும் தீர்ப்பு மாணவிக்கான நீதியாக இருக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், தனக்கு குடும்பம் உள்ளதால் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என ஞானசேகரன் கதறியிருக்கும் நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் குடும்பம் உள்ளதை நினைத்து பார்க்க வேண்டும் என கூறினார். கல்விக்கு நீதி கொடுக்கவில்லை என கூறும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மோடியை சந்தித்து மாட்டு வியாபாரி போல் கைகூலிக்கு பேசியது போது நிதி பற்றி பேச வேண்டியதானே என விமர்சித்தார். நினைவிடம் கட்ட சிலைகள் அமைக்க மட்டும் நிதி எங்கிருந்து வருகிறது எனவும், இவைகளையெல்லாம் அவர்களது சொத்தை விட்டு கட்டுகிறார்களா எனவும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் சொல்றாரு, நீங்க சொல்றீங்க அவங்க குடும்பத்துல அப்பா இல்ல தங்கச்சி இருக்காங்க, அதை பார்க்கணும் அப்படின்னு. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லயும் இது மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. நீதி அதை அப்படி பார்க்க முடியாது. தீர்ப்பா இல்லாம பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியா இருக்கணுங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இங்க பன்னெடுங்காலமா வெறும் தீர்ப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு வழக்குக்கும் நீதி வழங்கப்பட்டதில்லை. இதை பொறுத்து தான் பார்க்கணும்.